நம்ம ஸ்டைலில் பச்சை மிளகா முட்டை வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு முட்டையும் பச்சை மிளகாவை மட்டும் வச்சு மற்ற சோஸ் எல்லாம் வச்சு சைனீஸ் முறையில் செய்ய போகிறோம். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும். நம்ம செஞ்சோம்னா மிளகு சீரகம் எல்லாம் போட்டு செய்வோம்ல, இது வெங்காயமே இல்லாமல் மிளகா வச்சு செய்ய போகிறோம். பேச்சுலர்களும் தனியாக இருக்கிறவங்களும் சுலபமாக செஞ்சிடலாம். சைடிஷாகவும் பயன்படுத்திக்கலாம். வாங்க இந்த மிளகா முட்டை பொரியல் செய்கிறத பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். பச்சை மிளகா முட்டை வறுவலுக்கு 7 பச்சை மிளகாவும் 4 முட்டையும் எடுத்திருக்கேன். இந்த மிளகாவில் காரம் இருக்காது. அது போக நான் விதையை நீக்கிட்டு தான் செய்ய போகிறேன். 4 பல் பூண்டு தட்டி கொத்தி வச்சுருக்கிறேன். 2 மேஜக்கரண்டி ஊற வச்சு ஆலிவ் எடுத்து வச்சுருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் சோள மாவு, 30 மில்லி பசும்பால் ஊற்றுறேன். உப்பு போடுறேன். கலக்கிக்குவோம் கட்டி இல்லாமல். 4 முட்டையும் ஒவ்வொன்றா உடச்சி ஊற்றிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் வினிகர் ஊற்றுறேன். ஐயோ, கொட்டிருச்சு. ஸ்பூனில் எடுத்த வினிகரை நான் ஊற்றலை. முட்டைகளை பாலும் வினிகரும் ஊற்றுறதுனால முட்டை பொரிச்சாலோ வறுத்தாலோ அது பொசு பொசுன்னு நல்லா இருக்கும், பஞ்சு மாதிரி. முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. ஒயிட்டர் சாஸ் 1/2 டீஸ்பூன் ஊற்றுறேன். லைட் சோயா சாஸ் 1/2 டீஸ்பூன் ஊற்றுறேன். மிளகாவை காம்பை ஆஞ்சிக்கணும். இந்த மிளகா காரமாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் குடமிளகா வெட்டி போட்டுக்கலாம். மிளகா விதையெல்லாம் எடுத்து 2ஆக கீறி வச்சுருக்கிறேன். வெட்டின மிளகா நல்லா கீர்த்து பார்க்க அழகாக இருக்குது. 1 மேஜைக்கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கிறேன். அதில் இந்த அடித்து வச்சா முட்டையை ஊற்றுறேன். இந்த மாதிரி சமையலாம் நீங்களே கற்றுக்கிட்டீங்களா? உங்களுக்கு வேறு யார் கற்றுக் கொடுத்தாங்களா? சில சின்ன சின்ன குறிப்புகள் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ருசிக்கு தக்க நான் ஏதாச்சும் மாற்றி போட்டு செய்வேன். முட்டை ஒரு சைடு வெந்துருச்சு, நான் திருப்பி போட்டுக்கிறேன். முட்டை நல்லா பொசு பொசுன்னு இருக்குது. இதை நான் கொத்தி விட்டு வறுத்து எடுத்துக்கிறேன். வறுத்த முட்டையை வேறு தட்டைக்கு மாற்றிக்கிறேன். 1/2 மேஜக்கரண்டி ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கொத்தின பூண்டை போட்டு வதக்கிக்கிறேன். மிளகாயை போட்டுக்கிறேன். மிளகா வெட்டினது கீத்தா நல்லாயிருக்கு. காய்கறி எதுவும் இல்லாட்டி கூட இந்த மாதிரி மிளகா இருந்துச்சுன்னா கூட அவசரமாக முட்டையை போட்டு செஞ்சுக்கலாம். சில சமயம் வெங்காயம்லாம் ரொம்ப விலையாக இருக்குது தெரியுமா, அந்த சமயம் இந்த மாதிரி முட்டையை வறுத்துக்கலாம். இந்த 2 சோசம் எடுத்துருந்தாலும் அதை போட்டுறேன். கொஞ்சம் உப்பு. வறுத்து வச்ச முட்டையை போட்டுக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஆலிஃபாக போடுறேன். ஃபைனலாக கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் கிண்டா கூட போதும். நம்ம ஸ்டைலில் சைனீஸ் முறையில் மிளகா முட்டை பொரியல் தயாராகிட்டு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் விதவிதமாக முட்டை வறுவல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. நான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். முட்டை நல்லா பஞ்சு போல் இருக்குது. மிளகா சாப்பிடும்போது காரமே இல்லை, நல்லா கிரன்ச்சியாக இருக்குது. ஆலிவ் போட்டதுனால அதோட ருசி தனியாக தெரியுது. இது எல்லா வித சாப்பாட்டுக்கும் பொருந்தும். இது தோசை சப்பாத்திக்கு உள்ளே வச்சு ரோல் பண்ணி சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.